நல்லா இருந்துச்சு. ஒரு நார்மலான லவ் மூவி தான். ஹிட் ஆகுமான்னு தெரியல. சூர்யா ஃபேன் எனக்கு பிடிச்சிருக்கு. இல்ல எப்பவுமே போல அவருக்கு குட் ஆக்டிங் எப்பவுமே பண்ற போல தான் பண்ணிருக்காரு. டான்ஸ் அது நம்ம ஆளுக்கு டான்ஸ் வராதுதான், பட் எப்பவுமே இருக்கிற போல இருக்கு டான்ஸ். நல்ல ஃபீல் குட் மூவி, நல்லா இருக்கு படம். புதுசா நான் யூஸ்வலா நடிக்காம நடிச்சிருக்காரு. ஆனா படம் நல்லா ஃபீல் குட், நல்லா இருக்கு. லவ் ஸ்டோரி, ரொமான்டிக். டான்ஸ்லாம் பண்ணிருக்காரு. ஓகே. இல்ல நான் ஃபீல் குட்டா இருக்கும் தான் நினைச்சு போனேன். இன்டர்வியூல அப்படிதான் சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி நல்ல பிரீஸியா என்ஜாயபிளா இருந்துச்சு. பிளாஸ்ட்லாம் இல்ல, என்ஜாயபிளா இருந்தது. நான் கிளாஸ் மூவி நல்லா இருந்தது. ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் எல்லாருக்கும். குறையெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் 16+ ஏன்னா கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கு, அதனால பசங்க கொஞ்சம் நாட் சோ குட். நல்லா இருக்கும், பிரீஸியா இருக்கு, பார்க்கலாம். நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோ நல்லா தான் இருந்துச்சு. லவ்லாம் நல்லா தான் இருக்கு. எந்த மாதிரி எது எதிர்பார்த்து போனீங்க? ஜாலியாக தான் இருக்கு. ஜாலியாக சும்மா டைம் பாஸ் பார்க்கலாம். லவ் ஸ்டோரி வந்து பார்க்கலாம். அகரம் முதல்வர் சூர்யா, அண்ணன் போல யாரியா சூர்யா, நடந்து வந்தா மாசு சூர்யா, ஃபைட் பண்ணா கிளாஸ் சூர்யா, முறைச்சி பார்த்தா க்ளோஸ், மொத்த பையனும் க்ளோஸ் க்ளோஸே 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 க்ளோஸே. சூர்யா அண்ணன் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு இந்த வாட்டி. எப்பயுமே அவர் எப்படின்னா ஒரே ஜானரே போக மாட்டாரு, வெறும் கமர்ஷியலாவே போக மாட்டாரு, எல்லா ஸ்டைலுமே நடிப்பாரு. அதனால்தான் அவர் வந்து நடிப்பின் நாயகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் பிலிம் தான் இது. ஃபுல்லா ஒரு அப்பா அம்மா அந்த மாதிரி பாண்டிங், அந்த மாதிரிதான் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ராதிகா மேம்க்கும் இவருக்கும் இருக்க அந்த அம்மா பாண்டிங் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மமிதா பைஜி வந்து சூப்பரா பேரா பண்ணியிருக்காங்க. நல்லா அவங்களோட சூர்யா அண்ணனும் மமிதா வர சீன் எல்லாமே நல்லா காமெடி, நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சு நல்லா. ஏன்னா ஒரு காமெடியனோட தானே காமெடி வரும், பட் ஆனா இது வந்து ஹீரோயினே நிறைய காமெடி பண்ணியிருக்காங்க, நிறைய சீன்ஸ்ல நல்லா ஃபன் பண்ணியிருக்காங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒரு ஜாலியான ஒரு பொண்ணு மாதிரி நடிச்சிருக்காங்க. ஒரு சூப்பரான ஒரு ஒன்லைன். அது எப்படின்னா அது நீங்க படம் பாத்தீங்கன்னா தான் புரியும். அந்த குழந்தை தான் பெரிய மெயினான ஒரு கண்டென்ட். அதுல நீங்க படத்தை பாத்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆமா, புதுசான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவருக்கு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். ஏன்னா எல்லாருமே ஒரு சைல்டு, ஒரு குழந்தைனா எல்லாருக்குமே கண்டிப்பா பிடிக்கும்ல. அதனால அந்த குழந்தைய வச்சுதான் அந்த ஸ்டோரியே ஃபுல் அண்ட் ஃபுல்லு. அதுக்கப்புறம் மமிதா பைஜி வந்து அவரை மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன்னு, அதாவது அவங்க பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க, சூர்யா அண்ணன் வேணான்னு சொல்லுவாரு. அந்த ஏஜ் அது எல்லாமே ரொம்ப ரீசனபிளாவும் கரெக்டா இருந்துச்சு. ஓவரால் படம் வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. நிறைய மேரேஜ் ஆகாத பசங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, குழந்தை வேணும்னா இந்த மாதிரி அப்படின்ட்டு. அது ஒரு அரசியல்வாதி வந்து அவங்க செல்வாக்கை யூஸ் பண்ணும் போது அவங்கள போட்டு துவைக்கிற மாதிரி ஒரு சீன் இருக்கு. அது நல்லா இருந்துச்சு. அது வந்து அவர் வந்து இன்டைரக்டா சொல்ற மாதிரி இருந்துச்சு, அரசியல்வாதிங்க ஓவரா ஆடாதீங்க, உங்களுக்கு மேல ஒருத்தர் போயிட்டு உங்களை ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அது வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான். அந்த ஒரு சீன் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா ஒரு லோக்கல்ல ஒரு மண்டபம் எடுக்கும்போது அந்த மண்டபத்தை வந்து ஒரு அரசியல்வாதி கண்ட்ரோல் பண்ணுவான் அவங்களோட ஏரியாவுக்கு. அதை வந்து இவர் போயிட்டு சால்வ் பண்ணுவாரு. அப்போ அதோட ஒரு பெரிய ஆளுக்கு போனை போட்டு ஆஃப் பண்றது, அது வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நல்லா பண்ணிருக்காரு. வருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் அவர் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அரசியலுக்கு வந்து பண்ணாலும் மகிழ்ச்சி தான், ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா அவரும் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அரசியல் வந்துட்டு எப்படின்னா ஏத்துக்கலன்றதை விட அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா பண்ணட்டும், அவ்வளவுதான். அது பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். நல்லா பண்றாங்கன்னா கண்டிப்பா ஆதரிப்பாங்க, அவ்வளவுதான். யார் வேணா வரலாம். தனுஷ் அண்ணா கூட வரானி இருக்காரு. வரட்டும். யார் எல்லாருமே வரட்டும். எப்படி இருந்தாலும் அவங்க எலெக்ஷன்ல நின்று அவங்க ஓட் பண்ணது போது அந்த ஓட் பேங்கை வச்சுதான் அவங்க போயிட்டு ஒரு பதவியில உட்கார போறாங்க. யார் வேணா வந்து நிக்கலாம். அது வின் பண்றவங்களுக்கு தான். இப்போ ஒரு சிலர் சரியா பண்ணலன்னா மாத்தி போட போறாங்க, இல்ல நல்லா பண்ணா அவங்களுக்கே போட போறாங்க. அதுதான். எல்லாருமே அவங்களோட நல்லது பண்ணணும்னு நினைச்சா வந்து பண்ணலாம். அவ்வளவுதான். தேங்க்யூ.